நான் வந்து ஜெயா சுந்தர், அருப்புக்கோட்டை தொகுதி, விருதுநகர் மாவட்டம். அதிமுக பொதுச் செயலாளர் மாண்புமிகு புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களோட தீவிர விசுவாசி, ஆதரவாளர். இப்போ வந்து பாத்தீங்கன்னா, இவ்வளோ நாள் அம்மாவோட மறைவுக்கு அப்புறம் இந்த அதிமுக வந்து ரொம்ப தொய்விட்டு இத்தனை தோல்விகள் சந்திச்சிட்டு இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். அதுல தொண்டர்கள்லாம் ரொம்பவே சோர்வாயிருந்தாங்க. இப்போ வந்து நம்ம மாண்புமிகு புரட்சித்தாய் சின்னம்மா அவருக்கு வந்து நேரடியா நானே களத்துல இறங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேரறிஞர் அண்ணா இதுல வந்து அம்மா சொன்னாங்க. அதே மாதிரி இன்னொன்னு சொன்னாங்க, எதிரிகளையும் துரோகிகளையும் வேறறுப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உங்களுக்கே தெரியும், இந்த 10 வருஷமா அதிமுக வந்து எந்த நிலைமையில இருக்கு அப்படிங்கறது தெரியும். மக்கள் என்ன கஷ்டங்கள்லாம் அனுபவிச்சுட்டு வராங்கங்கிற விஷயமும் தெரியும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இன்றைக்கு வந்து அம்மா ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னா உண்மையான மக்களாட்சியா நடந்தது. இன்னைக்கு அம்மா மறைவுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உண்மையான மக்களாட்சி, மன்னராட்சி தான் நடக்குது. அப்படிங்கும்போது இன்னைக்கு உள்ள தலைவர்கள் வந்து யாருமே வந்து மக்கள் பிரச்சனைகளை பேசுற தலைவர்கள் யாருமே கிடையாது. அது ஆளும் கட்சியாகட்டும் எதிர்கட்சியா யாரா இருந்தாலும் இன்னைக்கு மக்கள் பிரச்சனையோ மக்களோட தேவைகளை பத்தியோ பேசுற தலைவர்கள் யாருமே இல்ல. இதுல நீங்க ஆரம்பத்துல இருந்து பாத்துட்டு வந்திருந்தீங்கன்னா, அம்மா காலகட்டத்திலயும் அம்மாவுக்கு நிழலா இருக்கும் போதும் சரி, இன்னைக்கு புரட்சித்தாய் சின்னம்மா அவங்க அம்மா மறைவுக்கு அப்புறம் அதிமுக பொதுச் செயலாளர் ஆனதுக்கு அப்புறமும் இன்னைக்கும் எதிர்கட்சி தலைவர் கேட்க வேண்டிய கேள்வியில அம்மா வந்து என்னைக்குமே மக்கள் பிரச்சனைகளை பத்தியே தான் பேசிட்டு வந்திருப்பாங்க. மக்களோட குறைகள் என்னவோ அதை வந்து அறிக்கையாவும் கேட்டிருப்பாங்க. ஆளும் கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் அடிக்கடி வலியுறுத்திட்டே இருப்பாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஆளும் கட்சி எதிர்கட்சி செய்ய வேண்டிய விஷயங்களை வந்து அம்மா வந்து எதிர்கட்சி தலைவரா செஞ்சிட்டு இருப்பாங்க. மக்கள் பிரச்சனைகளை அவங்க தான் குரல் கொடுப்பாங்க. தொடர்ந்து குரல் கொடுத்துட்டே வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி அதிமுகவே வந்து ஒன்னா இணையணும், மக்களாட்சி கொடுக்கணும், தொண்டர்கள் அதே மாதிரி தொண்டர்களோட நிலைமையும் மக்களோட நிலைமையும் அம்மா புரிஞ்ச ஒரு தலைவரா நம்ம சின்னம்மா இருந்துட்டு இருக்காங்கிறது எல்லாருக்குமே தெரியும். மக்களும் விரும்புறாங்க. இப்ப அம்மா வந்து இந்த விஷயம் நான் வந்து களத்துல இறங்குறேன்னு சொன்னதை நான் பார்க்கும்போது ஒரு சாமானியனாவும் ஒரு அம்மாவோட விசுவாசையா நான் பார்த்துட்டு இருக்கேன். இந்த 3 நாளை பார்க்கும்போது நல்ல ஒரு மாற்றம், மக்கள் மத்தியில ஒரு புரட்சி. என்ன ஆளுங்கட்சி எதிர்கட்சிக்கெல்லாம் இன்னைக்கு வந்து ஒரு பேர் அலைய ஏற்படுத்தி இருக்குங்கிறது எல்லாருமே கண்கூட பார்க்க முடியுது. அதே மாதிரி அம்மா எப்படா வருவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க இல்லையா, இன்னும் தொண்டர்களுக்கும் மக்களுக்கும் வந்து அதிக நம்பிக்கையும் அதிகமாயிடுச்சு. அதே மாதிரி இப்ப அவங்களோட எதிர்பார்ப்புகளும் ரொம்ப அதிகமா, அம்மா கண்டிப்பா வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. எல்லாருமே ரொம்ப சாவலா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இனிமே அம்மாவோட அந்த நம்ம புரட்சி தலைவி அம்மா, மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவோட மக்களாட்சி நம்ம சின்னம்மா மூலமா கண்டிப்பா கிடைக்குங்கிறது வந்து பொற்கால ஆட்சியை கொடுப்பாங்க அப்படிங்கறதுல மக்கள் ரொம்பவே எதிர்பார்ப்போட இதா இருக்காங்க. ரொம்ப நன்றி, காத்துட்டு இருக்கோம். கண்டிப்பா அம்மா வருவாங்க, மக்களுக்கான ஆட்சியை கொடுப்பாங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. நாங்களும் ஒரு தொண்டனாவும் ஒரு சாமானியனாவும் அம்மாவோட ஆட்சியை எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அம்மாவுக்கு என்னைக்குமே ஒரு கடைக்கோடி தொண்டனா எங்களோட ஆதரவை தொடர்ந்து எங்க உயிர் மூச்சு உள்ள வரைக்கும் கொடுத்துட்டு இருப்போங்கிறத பேர் வந்து மெடிக்கல் கிருபாகரன், கடலூர் வடக்கு மாவட்டத்திலிருந்து வந்திருக்கேன். இப்போதைக்கு நான் வந்து புரட்சித்தாய் சின்னம்மாவை பார்க்க வந்தேன். சின்னம்மாவை வந்து சில ஆலோசனைலாம் சொல்லியிருக்காங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒருபொழுதும் சின்னம்மாவுடைய தலைமையில் இயங்கக்கூடிய ஒரு இயக்கம். அந்த இயக்கம் இப்போது அந்த இயக்கம் எந்த அளவில் சீர்கிட்டு போயிருக்குன்றது பொதுமக்களுக்கும் தெரியும், கட்சி தொண்டர்களுக்கும் தெரியும். அதனால சின்னம்மா எங்களுக்கு கொடுத்த அறிவுரை என்னன்னு கேட்டீங்கன்னா, கட்சிக்காக நீங்க திரும்ப நல்லபடியா நீங்க உழைச்சி அம்மாவினுடைய ஆட்சியை திரும்பவும் தமிழ்நாட்டில் நிலைநாட்டணும். பொதுமக்களுக்கு இன்னைக்கு அநேக அநீதிகள் நடந்து கொண்டிருக்கு. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மக்கள் நம்பி புரட்சி தலைவி அம்மா இருக்கும்போது எவ்வளவு தமிழ்நாடு சீரும் சிறப்புமா இருந்ததோ இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு நிலை இல்லை. அதனால அந்த மாதிரி ஒரு நிலையான ஆட்சியை கொண்டு வரணும்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்று இணையணும். அது புரட்சி தலைவி புரட்சி தாய் சின்னம்மாவினுடைய தலைமையில் ஒன்றிணைந்ததான் இந்த இயக்கம் மீண்டும் வந்து தமிழ்நாட்டில் வந்து பொதுமக்களுக்காகவும் கஷ்டப்படக்கூடிய எளிய ஏழை மக்களுக்காகவும் இந்த இயக்கம் வந்து தமிழ்நாட்டை ஆண்டாதான் நல்ல ஒரு நிலைப்பாடை தமிழ்நாட்டில் தர முடியும். அந்த ஒரு நிலைப்பாடை கொடுக்கக்கூடிய ஒரே தலைவி புரட்சி தாய் சின்னம்மா மட்டும்தான். அதனால தொண்டர்கள் ஒருபொழுதும் இதை சிந்திக்கணும். அதிமுக தொண்டன் ஒருத்தரும் சிந்திச்சு சின்னம்மா வழியில தலைமையேற்று நடத்தாங்கன்னா வர்ற 2026 எலெக்ஷன்ல அவங்க தலைமையேற்று ஆட்சியும் பிடிக்கலாம், கட்சியும் சிறப்பா இருக்கும். அதனால ஒரு தொண்டனும் எங்களுடைய வேண்டுகோளா வைக்கிறோம். நாங்க இந்த கட்சி யாருக்கிட்ட போய் சின்ன பின்னமா ஆயின் இருக்குது, எப்படி பிரிஞ்சு கிடக்குது, எப்படி பேசினவங்க எல்லாம் இன்னைக்கு என்னென்ன பேசிட்டு இருக்காங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த மாதிரி ஒரு நிலையை வந்து இன்னைக்கு மேல இருக்கிற 2 ஜீவன் பார்த்துட்டு இருக்காங்க. புரட்சி தலைவரும் புரட்சி தலைவி அம்மாவும் பார்த்துட்டு இருக்கிற ஆத்மா சும்மா விடாது யாரையுமே. ஏன்னா அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இயக்கத்தை வளர்த்தாங்கன்றது தெரியும். ஒரு தொண்டனும் இன்னைக்கு கண்ணீர் விடுறோம். யாருக்கிட்ட போய் இந்த இயக்கம் எப்படி சின்ன பின்னமா ஆயினுக்குது, யாருடைய காலடியில் கிடக்குதுன்னு தெரியும் இன்னைக்கு.
அது யார் காரணம், அதுக்கு யார் யார் காரணம்ன்ற மாதிரி சூழ்நிலையெல்லாம் உருவாகிருக்கு. தயவு செஞ்சு தொண்டர்கள் சிந்திக்கணும். அதிமுகவை நம்ம திரும்ப மீட்டெடுக்கணும். மீட்டெடுத்து புரட்சி தாய் சின்னம்மா கிட்ட இந்த இயக்கத்தை ஒப்படைக்கணும். அவங்களுடைய தலைமையில் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், 2026 அம்மா என்ன நினைக்கிறாங்களோ, சின்னம்மா என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் இந்த தமிழ்நாட்டில் நடக்கும், நடத்தி காட்டுவாங்க. அதே மாதிரி எங்களுக்கும் சில அறிவுரை கூறியிருந்தாங்க. அந்த அறிவுரைப்படி நாங்களும் நடப்போம், சிறன்பட செயல்படுவோம். என் பேர் எம் சந்தானம். நான் கடலூர் மாவட்டம் கடலூர் நகரத்துலேருந்து வந்திருக்கேன். புரட்சி தலைவர் புரட்சி தலைவி வழியில் வந்த நாங்கள் இந்த கட்சி இன்னைக்கு ரொம்ப சீர்கட்டு பிரிஞ்சு போய் கிடக்கு. இது மீண்டும் எல்லாம் சின்னம்மா தலைமையில் ஒன்று சேர்ந்து நல்ல முறையில் அம்மா சொன்ன மாதிரி 100 ஆண்டு காலம் இந்த அதிமுக ஆட்சி 100 ஆண்டு காலங்காலமாக இருக்கணும். அம்மாவின் ஆட்சி தான் திருப்பி தமிழ்நாட்டில் வரணும். அப்போ தான் நல்லா இருக்கும்ன்றது தெரியும். என்னுடைய பேர் வேலு என்கின்ற ராஜேந்திரன். இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் 89ஆம் ஆண்டுலேருந்து 6 முறை கிளை செயலராக இருந்துக்கிறேன். அதுக்கப்புறம் அமைப்பு சாரா ஓட்டுநரில் இருந்திருக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ மாவட்ட கழக துணை செயலராக தொடர் உரிமை குழுவில் இருந்துருக்கிறேன். நாங்கள் இன்றைக்கி சின்னம்மாவை பார்க்கலான்னு வந்தோம். பார்த்ததில் அம்மா சில அறிவுரைலாம் சொன்னாங்க. அந்த அறிவுரைலாம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அம்மா சொல்கிற ஒரே வார்த்தை, மறுபடியும் நம்மளுக்கு அதிமுக ஆட்சி மலரணும், அதுக்கோசரம் நான் எந்த தியாகத்தையும் செய்ய தயார்னு அம்மா சொன்னாங்க. அந்த வார்த்தை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சின்னம்மா என்ன சொன்னாங்களோ அதை அந்த வழியை நாங்கள் பின்பற்றுவோன்ற சொல்லி